ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழியிடம் அதிகார மாற்றம் வரும். மாற்றுகிற வேலையை ராஜா கண்டிப்பாக செய்வார். ராஜாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம், டெல்லி, தமிழ்நாடு அத்தனையும் ஆளுமை செலுத்துகிற முரசொலி மாறனா, முரசொலி மாற சிசின் தான் மாறுகிற காலம். நானே அடித்து சொல்கிறேன், வெகு விரைவில் வரும். 2Gல வந்து பெரிய ஊழல் நடந்தது உண்மையானா கூட அது வந்து எல்லாருக்கும் தானே போயிருக்குது பணம். இவர் ஒருத்தரா எடுத்துட்டு போயிடுவார், ராஜா மட்டும் வச்சிருக்காரு. இல்லை, அதாவது ஒரு திருடன் திருடியது தான் குற்றமே தவிர விபச்சாரி வீட்டில் கொடுத்தா விபச்சாரிகளை வழக்கு போட மாட்டான். இப்போ கனிமொழி அவர்களை வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்குவார்னு சொல்கிறீங்க. இப்போ ஏற்கனவே அவங்க வந்து உதயநிதி, இன்பநிதி வரைக்கும் இறக்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கனிமொழி ராசாவால் உடைக்க முடியுமா? எடப்பாடி முதலமைச்சர் ஆகுவான்னு யாருக்கா தெரியுமா? அவர் யாருன்னே தெரியாது. அரசியல் என்பது ஒரு சித்து விளையாட்டு. இந்த ஒரு மாதம் கழிச்சு டிபேட்டில் நீங்கள் பாருங்கள், திமுக தோக்கும், 7.5 உள்ள வரும், 7.5 உள்ள வரும். ஏமா அப்போ யார் அந்த 7.5? நீ பாருங்க, அதெல்லாம்